வீட்டுக்கு வர ஆனந்த் கிட்ட அவன் தங்கச்சி, நீ அன்னைக்கு பொக்கையெல்லாம் கொடுத்த, ரொம்ப நல்லவனா இருப்பேன் அப்படின்னு பார்த்தேன், ஆனாச்சு நீ இவ்வளோ கேவலமானவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொல்றா. இந்த பொக்கை அவன் வாங்கி பார்க்குறான். அதில் டூ மை லவ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பொக்கை உனக்கு எவன்டி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப நீங்க அந்த பொக்கைவை அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து அவங்க கிட்ட காட்டுறா. அந்த வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம அந்த பொக்கைவை யாரு அனுப்புனது அப்படின்னு கேட்டு அந்த பொண்ணு அடிக்க ஆரம்பிச்சிடறான். மறுநாள் நந்திதாவோட மாமியார் வந்து, ஏமா வேலைக்கு போயிட்டு வரேன், டெய்லி சண்டை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஆனந்தோட தங்கச்சி, அண்ணன் அஃபர்ல இருக்கான், அவனை எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க, அண்ணிய கேள்வி கேட்கறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மாவும், ஆம்பளனா அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கே சப்போர்ட் பண்றாங்க. அப்போ என்னோட வீட்டுக்காரன் இந்த மாதிரி இருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. நான் உனக்கு பாக்குற பையன் நல்ல பையனை தான் பார்த்து கட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு நீங்க ஒண்ணும் பார்க்க வேணாம், நான் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறான். இதை கேட்கிற அவங்க பெரிய அண்ணன் கோவப்பட்டு ரூம்ல தள்ளி கதவு மூடிடுறான். அங்க பார்த்தா ஆனந்த் ஆபீஸ் முடிச்சுட்டு நேரா நைனா வீட்டுக்கு போறான். அங்க நைனா டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள கூப்பிட்டுறா. இவனுமே என்னையா அவாய்ட் பண்ற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு நைனா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், அதனாலதான் உன்னை விட்டு விலகி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. டக்குன்னு நைனா, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்றதுனால நீ என்ன லவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என் வாழ்க்கையிலே லவ் ஃபீல்ன்றது உங்ககிட்ட மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இங்க வீட்டுல நந்திதா தூங்கிட்டு இருக்கும் போது ஆனந்தோட அண்ணன் அவர் ரூமுக்கு வந்து நந்திதா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். டக்குன்னு சுதாரிச்சு இருந்த நந்திதா இவனை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறா. இப்ப ஸ்ட்ரைட்டாவே, என் தம்பி தான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கல, நான் உன்னை ஒழுங்கா பாத்துக்கிறேன் நந்திதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அதை கேட்ட நந்திதா பயங்கரமா கோவப்பட்டு அவங்கிட்ட கத்த ஆரம்பிக்கிறா. அவ கத்துறத பார்த்து அவனும் பயந்துட்டு வெளியே போயிடுறான். அப்பன்னு பார்த்து நந்திதாவுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா திரும்பவும் ஆனந்தும் நைனாவும் ஒன்னா இருக்கிற வீடியோவை தான் யாரோ சென்ட் பண்ணிருக்காங்க.